ஹெல்தி அண்ட் டேஸ்டான உளுந்து பால் தாங்க செய்யப்போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இந்த உளுந்து பால் செய்கிறதுக்கு 1/4 கப்பு உளுந்தை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா கழுவிக்கலாங்க. உளுந்தை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா கழுவிட்டு 1/4 டம்ளர் உளுந்துக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து மூடி கேஸில் எடுத்து வச்சு விசில் சேர்த்து ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் வந்து ப்ரெஷர் அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். உளுந்து தனியாக தண்ணி தனியாக இருத்து வச்சுக்கலாங்க. ஆறுனதும் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ 3/4 கப்பு வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் கரைஞ்சாலே போதும், பாகுபதம் தேவையில்லை. இப்போ அரைச்ச உளுந்த ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கூடவே வடிகட்டி வச்சுருக்க தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தையும் வடிகட்டி சேர்த்துக்கலாங்க. உளுந்து மாவுன்றதுனால லைட்டாக மிதங்குற மாதிரி இருக்கும். ஒரு விஸ்கோ கரண்டியோ வச்சு நல்லா கலந்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒன்று போல் ஸ்மூத்தாகிடும். இதை அப்படியே கேஸில் எடுத்து வச்சுட்டு 1/2 ஸ்பூன் சுக்கு பொடி, 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்துட்டு மீடியம் தணலில் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ஒரு பிஞ்ச் உப்பும் சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு பால் காய்ச்சி வச்சுருக்கோங்க. அந்த காய்ச்சின பால் 1 டம்ளர் ஊற்றிக்கிறேங்க. பால் ஊற்றின பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான், உளுந்து பால் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுட சுட இந்த பாலை மேலே வந்து நட்ஸ் உங்கள் விருப்பப்படி சேர்த்து குடிச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு குடிக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியானது, ட்ரை பண்ணி பாருங்கள்.